தென்னை தோப்புகள் நிறைந்த ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு பழமையான வேம்பு மரம் இருந்தது. அந்த மரம் பற்றி யாரும் பேச விரும்பவில்லை. அந்த மரத்துக்கு சத்தம் கேட்டா ஓடிப்போரே என்று பாட்டி சொல்லுவாங்க. ஆனா அந்த கிராமத்துல ஒரு சிறுவன் இருந்தான், அருண். அவன் ஆர்வம் அப்படியே எரிமலையிலிருந்து வரும் புகை மாதிரி, எதுவும் தெரியாம இருக்க வேண்டாம் என்ற ஆவல். ஒரு நாள் பசுமை காற்று வீசிய மாலையில் அருண் அந்த மரத்துக்கு அருகே போனான். அந்தச் சமயம், அருண் என்று ஒரு மெதுவான குரல். அவனின் இதயம் நிமிஷம் நிற்கும் போலாயிற்று. ஆனா தைரியம் சேர்த்து, யார் என்றான். மரத்திலிருந்து ஒரு ஒளி மின்னியது. மரத்துக்குள்ளிருந்து ஒரு நிழல் உருவம் வெளியே வந்தது. அது கெட்ட பேய் அல்ல, ஒரு முதிய சித்தர். சித்தர் சொன்னார், அருண், இந்த கிராமத்தை ஒரு பெரும் வறட்சி தாக்கப் போகிறது. ஆனா அதை தடுக்க ஒரே ஒருவன், நீதான். அருண் ஆச்சரியமாக, நான் நான் என்ன செய்ய முடியும் சித்தரே என்றான். சித்தர் கையை நீட்டி ஒரு சிறிய பனிச்சீலை கொடுத்தார். அதில் ஒரு விதை. இந்த விதைய கிராமத்தின் நடுவில் நடு. ஆனா பயங்கூட வரக்கூடாது. நீ முழு மனதோடு நம்பணும். அருண் அந்த விதையை எடுத்துக்கொண்டு தைரியமாக கிராமத்தின் நடுவிற்கு சென்றான். அவன் விதையை நட்ட உடனே மழை முகர்ந்தது. மேகங்கள் சேர்ந்து கரும்படர்ந்தது. வானம் முழுவதும் மின்னல் பொழிந்தது. மழை பரவசமாக பெய்யத் தொடங்கியது. கிராமத்தினர் மகிழ்ச்சியில் ஆடினர். அருணை அவர்கள் கிராமத்தின் நம்பிக்கை என்று அழைத்தார்கள். அடுத்த நாள் காலை அருண் அந்த வேம்பு மரத்துக்குச் சென்று பார்த்தான். ஆனா சித்தர் இல்லை. மரத்தில் ஒரு இலை மட்டும் விழுந்து கிடந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, நம்பிக்கை கொண்டவனை தெய்வம் கூட காப்பாற்றும்.